அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பழைய சிவரம். பழைய சிவரம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை பார்க்கலான்னு வந்தோம். பார்த்து முடித்தாச்சு. அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது அப்புறம் பாருங்கள். இப்போது இது மலை, இந்த மலைக்கு மேலே இன்னொரு மலை இருக்குது. அங்கே அருள்மிகு ஸ்ரீ தையல் நாயகி உடனுரை வைத்தியநாத ஈஸ்வரர் இருக்கார். அவரையும் போய் பார்க்கலாம். இப்போது பொங்கல் வந்துடுச்சுல்ல, மாட்டு பொங்கல் அன்றைக்கி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இந்த மலைக்கு தான் வருவார். இங்கே வந்துட்டு இது தெரியுதில்ல, இந்த மண்டபத்தில் தான் தங்கி திருமஞ்சனம்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இறங்கி ஆற்றுக்கு போவார். திருமுக்கூடல் போயிட்டு அங்கே 5 ஊர் சுவாமி வரும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இந்த மண்டபம் தான் வரதராஜ பெருமாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம். இப்போ அப்படியே அங்கேருந்து அந்த பக்கம் பார்த்தோம்னா, நான் சொன்னேன்ல, தையல் நாயகி உடனுரை வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் இங்கே தான் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, வைத்தியநாதீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இந்த பக்கம் தான் போனோம். அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் கோவில். நந்தியம்பெருமான் இருக்கார். அவரை போய் முதல்ல தரிசனம் பண்ணுவோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இங்கேருந்து அவரோட கொம்புக்கிடையில் நம்ம ஈசனை தரிசனம் பண்ணலாம். நல்லா தெரிகிறாரா? சந்தோஷம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே போயிட்டு நல்லா தெரிகிறாரா? அப்போ கொம்புக்கிடையில் திவ்ய தரிசனம். அப்படியே நம்ம சுவாமி தரிசனம் பண்ண உள்ளே போகலாம். அங்கே அடியார் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஆரத்தி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். தையல் நாயகி உடனுரை வைத்தியநாத சுவாமி. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். மந்திரம் நமச்சிவாயா கடிரணிய பெற்றார் விந்து வரும் வினையும் நோயும் உட்பட விலகிக் கண்டு பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பிள்ளைகள் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை இன்ன தன்மையை நின்று அறியவண்ணா எம்மானை வெளிவந்த விரானை அண்ணம் வரும் மகள் படைத்தவி ஆரூரானை மறக்கல் மாமே. தரிசனம் முடிச்சாச்சு. ஆலயத்தை ஒரு வலம் வரும். மலை மேலே இருக்கார். மலையிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் தெரியுது பாருங்கள். பழைய சிவரம் ஊரெல்லாம் தெரியுது. அது இன்னும் காடு மாதிரி இருக்கும். இப்போது நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, படியில் மட்டும் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. பைக் கொண்டு வந்தால் ரோடும் போட்டிருக்காங்க. இங்கே மலை மேலே வர்றதுக்கு ஒரு ரோடு ஒன்று இருக்குது. அதையும் இப்போ பார்க்கலாம். நம்ம
அப்படியே இந்த ஸ்டெப்பில் இறங்கி கீழே போனோம்னா ரோடு இருக்குது பாருங்கள். அந்த ரோடு வழியாக கீழே போகலாம். கீழே போகும்போது மலையோட இடையில் ஒரு விநாயகர், பெரிய விநாயகர் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு பேர் தெரியல, தரிசனம் பண்ணிங்க. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேன் என்னுடன் காது பூக்கு கொண்டு துப்பார் திரும்பிக்கான் பத்தப்பா அம்மாள் சார் நமக்கு. இப்போ தரிசனம் முடிச்சிட்டோம். மலையிலேருந்து இறங்கி வீட்டுக்கு போகலாம் வாங்க. இன்னொரு நாளைக்கு இன்னொரு கோயிலில் சந்திப்போம். வணக்கம்.